இங்க சாப்பிட்டுட்டு எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஒரு சாதாரண சாம்பார் சாதத்திலிருந்து ரசம் எதுவுமே வெளியூர்ல சாப்பிட முடியாது. மதுரையில சாப்பிட்டவங்க ஒரு வழியா வந்து நீங்க இந்த ஏரியால இருக்க எல்லா ஸ்நாக்ஸையுமே ட்ரை பண்ணிட்டீங்க. எனக்கு கடந்த அளவுக்கு போகுதுன்னா என்னோட கஸ்டமர் என் கூட இருக்க நண்பர்களும் உழைப்புனால ஓடிடுது. மதுரையினாலே ஆக்சுவலா சாப்பாட்டுக்கு ஃபேமஸ் தானே. உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஜாதகத்தை சொல்லுங்க. ஆமா, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சாருக்கு ஒரு முட்டை மாசு. கேகே ஸ்நாக்ஸ் சென்டர், கேகே நகர், கிழக்கு 9வது தெரு. எங்க கடையில முட்டை மாசு ஃபேமஸ். 22 வருஷமா வச்சிருக்கிறேன். எனக்கு கடந்த அளவுக்கு போகுதுன்னா என்னோட கஸ்டமர் என் கூட இருக்க நண்பர்களும் உழைப்புனால ஓடிடுது. நான் ஒரு இடத்துல கமிஷனுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்க பார்த்து நானா கத்துக்கிட்டு ஆரம்பிச்சேன். இங்க இருக்க எல்லாருமே எல்லா வேலையும் பார்ப்போம். முட்டை மாசு, வெஜ்ஜி மாசு, முட்டை வடை, சோமாசு, ஆமாடை, தவளை வடை, சீசனுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ரெகுலரா போறது முட்டை மாசு தான் போகுது. ஊருகால மிளகாப்பூச்சி அதிகமா போகும், தவளோட அதிகமா போகும். முட்டை மாசு சாப்பிட 40, பார்சல் 50. தெப்பாளத்துல ஒண்ணு இருக்கு பிரான்ச்சு. சண்டே மட்டும் கிடையாது. வந்து முட்டை மாசு ரொம்ப ஃபேமஸ் தான். அதனால நம்மளும் அதே முட்டை மாசு வாங்கி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆனால் எனக்கு ஒரு முட்டை மாசு இதை போட்டுருவோம். சாருக்கு ஒரு முட்டை மாசு. இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. இங்கே அந்த முட்டை மாசு, அந்த முட்டை போண்டா இதெல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. இங்கே நிறைய நானும் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வந்தேன். நிறைய பேர் வருவாங்க. ஸோ நல்லா இருக்கும் சாப்பிட. நம்ம கேகே நகர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடை என்ன இருக்கு? எனக்கு இந்த பக்கத்தில் இந்த ஃபலோடா கடை இருக்கும். வந்து ஃபலோடா நல்லா இருக்கும், மில்க் ஷேக் நல்லா இருக்கும், எல்லா வெரைட்டியுமே கூட நல்லா இருக்கும். போய் அங்கே மோஸ்ட்லி அங்கே தான் சாப்பிடுவேன். 12 மணி பிரியாணி நல்லா இருக்கும். அதை தாண்டினோம்னா அந்த ரோட்ல வந்து செஃப் பாரிஸ் அங்கே வந்து பிரியாணி. நம்ம வந்து சீரசமா பிரியாணி, அதனால நம்ம இதே சாப்பிட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும்னு அதை போய் லைக் பண்ணி சாப்பிடுறோம். எல்லாமே சாப்பிடும் எது இருந்தாலும். இன்னொன்று என்னன்னா அந்த பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி செஃப் பாரிஸ் இந்த சுந்தரபாக ரோட்ல அது மோஸ்ட்லி நல்லா இருக்கும். எப்பயாவது வீக்கெண்ட் போய் அதை போய் சாப்பிடுறோம். நம்ம கிட்ட வந்து ஹேண்ட்மேட் அத்து வந்து மதுரையிலே ரொம்ப ஸ்பெஷல். நல்லா போகும். ஹேண்ட்மேட் அத்துன்னா மதுரையிலே ஒரு மோசலிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது நல்லா நம்ம போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்கிடுது. உப்பு தண்ணி, புளி தண்ணி, காரம், வெங்காயம், வறுத்த வெங்காயம், பூண்டு, பொரிகல மாவு. இந்த வறுத்த வெங்காயம் பூண்டு நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால நம்ம கஸ்டமர் நல்லா ரெஸ்பான்ஸ். முட்டை மசாலா, மொயிங்கா இருக்கு, பேஜோ மசாலா இருக்கு, எக் பேஜோ சூப் சூப்பராக இருக்கும். நமக்கு ஃபேமிலி கஸ்டமர் அதிகம் ப்ரோ. குழந்தை குட்டியோட வந்து சாப்பிடுவாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 3 பேர் நல்லா குவான்டிட்டி நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சூப் வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீ. நம்ம டேஸ்ட்டு மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். மேலூர் சைட்லேருந்து வராங்க, இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு வேலை முடிச்சு போகிறவங்க கூட பார்சல் கட்டிட்டு போவாங்க. அண்ணன் ரெகுலர் கஸ்டமர். சூப் ரெயில் வாங்குவார். டீக்கு பதிலாக சூப் தான் சாப்பிடுவாங்க. மற்றபடி என்னன்னா மில்லடி மால்னு ஒரு மஹால் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அந்த பர்கரு இதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இங்கே இன்னொன்று சுப்பு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த புடிசையை போட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும். டேஸ்ட் எல்லாமே அங்கே என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் ரைஸ் நல்லா இருக்குங்கோ. அதோட கிரில்லு பிரியாணி அங்கே அவ்வளோ சாப்பிடுவோம் எல்லாமே. நான் சுந்தரம் பார்க் கிட்ட வந்து நம்ம அந்த ரைஸ் கூட கடை இருக்கும், சிக்கன் ரைஸ் அங்கே நல்லா இருக்கும். அப்புறம் அஞ்சப்பர் நம்ம பக்கத்தில் அங்கே ஹைகோர்ட் பக்கத்தில் அது நல்லா இருக்கும். நம்ம அந்த பன் பரோட்டா கடை அங்கேயும் சாப்பிட்ருக்கேன். அங்கேயும் நல்லா இருக்கும். முக்கு கடை சுப்பு இங்கே நிறையா சாப்பிடுவாங்க. பீஃப்ல எல்லா வெரைட்டியுமே இருக்கும். பிரியாணி, சில்லி, சுக்கா, குடல், மூளை, ஈரல், போட்டி வெரைட்டி எல்லாமே இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ரெகுலராக வந்து மட்டும் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மதுரையில் மோஸ்ட்லி வந்து பீஃப் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நம்மகிட்ட வந்து தேடி வந்து சாப்பிடுவாங்க. பீஃப் பிரியாணி வந்து 100 ரூபா, அது எக்கோட கொடுத்துருவோம். பிரியாணிக்கு தால்ச்சா, தயிர் வெங்காயம். அதபடி அடிஷ்னலாக இங்கே சைடிஸ் எது வேணாலும் 60 ரூபா, 65 50 ரூபா, போனஸ் 60 ரூபா, பீஃப் சில்லி 60 ரூபா, குடல் 50 ரூபா, சுக்கா 60 ரூபா, அது எல்லாமே 50 ரூபா 60 ரூபா. அந்த ஆவரேஜாக அந்த ரேட்டு. நான் அம்மா அப்பா ஃபேமிலியாக தான் போட்டோம். அப்பா 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சரி ஏதாவது கடை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்படியே நம்ம காலேஜ் முடிச்சு அப்படியே வெளியே வந்தோம். அப்படியே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கடவுள் நல்லா சூப்பராக போகும். ஆஃப்டர்நூன் மட்டும்தான். ஈவினிங் வந்து சும்மா அடிஷ்னலாக வச்சுருப்போம். மத்தியானம் நீங்களும் வெரைட்டி நிறையா இருக்கும். வந்து எதுவுமே குறை இல்லாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. கடை வந்து ஸ்டார்டிங் வந்து 12:30 to வந்து நைட் வந்து 10 o'clock இருக்கும். பிரியாணினா இங்கே நல்லாயிருக்கும். கடையில் எங்கிட்ட சாப்பிட்றப்ப நாங்கள் ஆயிரப்பாங்களா இங்கே சாப்பிட்டோம்னா இப்படி 90 ரூபா தான். பீஃப் பிரியாணி அந்த கவுச்சி எதுவும் அடிக்காமல் நல்லாயிருக்கும். மணிக்கடை பக்கத்தில் வந்துட்டு ரைஸ் நல்லா இருக்கும். மணிக்கடைக்கு பக்கத்து கடை பக்கத்தில் ஹவுஸ் ஆஃப் சன்வெஜ். ரைஸ் மட்டும் தான் போடுவாங்க. அந்த ரைஸ் மட்டும் சூப்பராக இருக்கும். சூப்பர். வேற ரொம்ப அந்த அன்டைம் பசிச்சுன்னா நம்ம அசார் பிரியாணி, பிரியாணி பார்க்கு கிட்ட ஆப்போசிட்ல சாண்ட்விச் அது நல்லா இருக்கும். சிக்கன் ஃப்ரைட் சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட் நல்லா இருக்கும். மதுரையினாலே ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கு ஃபேமஸ் தானே. கண்டிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை விட இந்த மாதிரி எல்லாமே பிரியாணி, பரோட்டா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சாக்லேட் ஃபலூடா இருக்கு, பட்டர்ஸ்காட்ச் ஃபலூடா இருக்கு, பிளாக் கரண்ட் ஃபலூடா இருக்கு, ராயல் ஃபலூடா இருக்கு, ரோஸ் ஃபலூடா இருக்கு, ஸ்ட்ராபெரி ஃபலூடா, மேங்கோ ஃபலூடா,
பலூடாலே நிறையா இருக்கு. அது போக மில்க் ஷேக் இருக்கு, மொஜிட்டோ இருக்கு, கஸ்டர்ட் இருக்கு, ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்கு, பான் ஐஸ்கிரீம் ஒரு ஐட்டம் இருக்கு, ப்ளஸ் ஜூஸ் இருக்கு. நாளைக்குள்ள இந்த ரேட்டுக்கு எப்படி எங்கேயுமே இப்படி கிடைக்காது. கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடணுன்றக்காண்டி தான் நம்ம கொடுக்கணும். எல்லாமே வர மக்கள்லாம் அவங்க இதை பார்த்துட்டு எப்படி என்ன சொல்றாங்க? எப்படி உங்களுக்கு இப்படி கட்டுப்படி ஆகுது, இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எப்படி கட்டுப்படினா எல்லாரும் நம்மளுக்கு வந்து சம்பளம் கிடைச்சா போதும். வெளியே வேலை பார்த்தா ஒரு 500 ரூபா 600 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதில் கிடைச்சாலே போதும் அப்படின்ற அந்த மாதிரி ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சா போதும். அது போதும் அப்படின்ற இதில் தான் கடையை வச்சோம் ஃபஸ்ட்டு. அதுவே நமக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லாவே வருது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். காலையிலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க, பக்கோடு காலேஜ் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிறையா வருவாங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கடையில் இந்த ஃபலூடா ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாமே பிடிக்கும். அதுவும் அந்த சைடில் ஒரு ஷாப் இருக்குல்ல, அந்த கடையில் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் நான் இந்த 3 கடைக்கு அடிக்கடி வருவேன். சண்முகமில் நல்லா இருக்கும். எங்கே இருக்குது? அண்ணா நகரில் இருக்குது. சுகுணா ஸ்டோர்ஸ்லேருந்து உள்ளே போகணும். அங்கே வந்து மட்டன் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். நான் திருச்சியில் சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு அந்த கடையில் பிடிக்கும். செட்டிநாடு ஸ்டைல் இருக்கும், அதனால் அங்கே சாப்பிட்டா பிடிக்கும். நியூ மாஸில் ஓகே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அண்ணா நகர் நியூ மாஸ். ஒரு மண்ணே அத்தோ கடை, பிஸ்மி ஹோட்டலு. பிஸ்மி ஹோட்டலில் என்ன பிடிக்கும்? பிஸ்மி ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி மாதிரியா நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. நம்ம கூரைக்கடை. கூரைக்கடையில் வந்து டிராகன் சிக்கன் இருக்கும் ப்ரோ. டிராகன் சிக்கன் வந்து எப்பயுமே கூரைக்கடை வந்து நல்லா இருக்கும். டிராகன் சிக்கன், ஜப்பான் சிக்கன்லாம் கூரைக்கடை பெஸ்ட்டு ப்ரோ. 12 மணி பிரியாணி, மதியானம் பிரியாணி போனால் நல்லா சுட பிரியாணி அமைக்கும் ப்ரோ. நைட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்து நம்ம அன்னைக்கு அத்தோ ப்ரோ, அத்தோ பேஜோ அப்படியே சுட சாப்பிடலாம் ப்ரோ. நம்ம ரோஸ் மில் கடை, பாக்ஸ் பீஸா சாப்பிடலாம் ப்ரோ. 149 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரோ. அதுலேருந்து 1200 மேலே நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நீங்கள் என்ன பீஸா சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் சிக்கன் மெக்சிகன் பீஸா சாப்பிட்டீங்க ப்ரோ. நல்லா இருக்கும். 1299 ரீசெண்டாக சாப்பிட்டுருக்கோம், நல்லா இருந்துச்சு. நம்ம பீஸா ஹட்டில் போனீங்கன்னா 2 காம்போ தருவாங்க, 299 தான். ஒரு வெஜ்ஜி பீஸா, ஒரு பன்னீர் பீஸா தருவாங்க, அமைப்பாக இருக்கும் ப்ரோ. ஒரு வழியாக வந்து நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸையுமே ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ. பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இதை முடிச்சுட்டோம். அப்படியே அடுத்து நம்ம பன் பரோட்டா போவோம். அங்கே என்ன பிடிக்கும் ப்ரோ? பன் பரோட்டா முந்தி நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ ஓரளவுக்கு ஆமாம் ப்ரோ. இப்போ சாப்பிட்டா மட்டன் சிக்கா சாப்பிடலாம் ப்ரோ. பன் பரோட்டா நம்ம செஃப் வாரியர் இருக்குது ப்ரோ. என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அங்கே நம்ம விங்ஸ் 50 ரூபாய்க்கு ப்ரோ ஒருத்தா தருவாங்க. அதுதான் ஈடோ செஃப் வாரியர் இருக்குது ப்ரோ. நம்ம சுந்தராபாத் ஆப்போசிட்டில் அங்கேயும் ஒருத்தா தருவாங்க ப்ரோ. அங்கெல்லாம் கொடுப்பாங்க. என்ன பிடிக்கும்? அங்கே வந்து சிக்கன் பாப்கார்ன் இருக்கும் ப்ரோ. சிக்கன் பாப்கார்ன் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரைடு பாப்கார்னு அதெல்லாம் சாப்பிடுவேன் ப்ரோ. எல்லாம் 70, 140 அந்த ரேஞ்சு தான் ப்ரோ. அதெல்லாம் நல்லாயிருக்கும். செஃப் வாரியர்ஸ்னு ஒரு கடையில் பிரெட் ஆம்லேட்டு அது ஐட்டம் நல்லாயிருக்கும். இங்கே வடக்கடை ஒன்று இருக்குது, அங்கே நல்லாயிருக்கும். வடக்கடையில் என்ன சாப்பிடுவீங்க? அந்த முட்டை பிளேட்டு, வேறு அத்தோ, அந்த அத்தோ இருக்கும். பீஃப் பிரியாணி அது நல்லா இருக்கும். பீஃப் பிரியாணி கடை இருக்கு அங்கே நல்லா. ஸ்ட்ரீட் ஓகே ப்ரோ. அடுத்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அதுவும் கேட்கணும். அதுதான் சொல்றேன். அதான் பிரெட் ஆம்லேட், செஃப் வாரியர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு. இங்கே நம்ம பாய் பீஃப் பிரியாணி போடுவார், அங்கே நல்லா இருக்கும். கேகே நகரில் வந்து இந்த கடையில் ஃபல்டா நல்லா இருக்கும். மெயினாக வந்து ரேட்டு வந்து ரொம்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். செஃப் வாரியர்ஸில் வந்து ரேட் கம்மியாகவும் நல்லா இருக்கும். சுந்தரம் பார்க் சைடு. அதுக்கப்புறம் அந்த 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 இடத்துல வந்து சிக்னலில் வந்து பன் பரோட்டா கடை, கரெக்டாக சொல்கிறீங்களே, பன் பரோட்டா கடை இருக்கும். அதுக்கப்புறம் தெப்பக்குளத்துலையும் நிறைய 90s கிட்ஸோட சாக்லேட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த வாரத்தில் நான் சாப்பிட்டது. இப்போ கூட அந்த இந்த வாரத்துல மட்டும் நீங்க இவ்வளவு சாப்பிட்டீங்க. சரி போலாம். அந்த சாய் இப்ப பார்த்தோம்ல, டீ காபி சாய், எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கீங்க. அங்க அது நல்லா இருக்கும். இங்க சாப்பிட்டுட்டு எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஒரு சாதாரண சாம்பார் சாதத்துல இருந்து ரசம் எதுவுமே வெளியூர்ல சாப்பிட முடியாது. மதுரையில சாப்பிட்டவங்க எதுவுமே நல்லா இல்லை எனக்கு. இங்க சாப்பிட்டுட்டு நான் வெளியூர்ல மதுரை தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். அந்த காரசாரமாவே இல்லை. இப்படி அவங்க போல நீங்களே சேர்த்து சாப்பிடுவீங்களா? எல்லாமே நீங்களே சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லுப்பா, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? சாப்பிடுறது. உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஜாதகத்தை சொல்லுங்க. ஆமா. இப்போ மதுரையை தாண்டி வெளியூர் நார்த் இந்தியன் சைடு இல்லை அங்கிட்டலாம் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்ப்போம். அதனால நம்ம ஊரில் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச எதுவும் நம்ம ஊருக்கு வேணும்னா? மதுரையில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்நாக்ஸ் கம்மியால இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைச்சிடும். இங்கே நம்ம சிட்டிக்குள்ளே அவ்வளோவா இல்லைன்னாலும் கூட நம்ம தெப்பக்குளம் இருக்குல்ல, அங்கே எல்லாமே நம்ம என்னென்ன தோன்றோமோ அங்கே ஃபுல்லாக அதுவே இருக்கும். எங்கள் திருநெல்வேலியில் நிறைய ஃபுட் இருக்குது. அதாவது அந்த ஸ்பெஷலாக பிரியாணி மிக்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் ஸ்நாக்ஸ் அது வந்து இங்கே வந்து அதில் ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியில் மட்டும் கிடைக்குது, நல்லாயிருக்கும். அதே ஃப்ளேவரில் கிடைக்குது. அது வேறு இங்கே எந்த கடையிலையும் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் லட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த லட்டு அதுவும் அங்கே நல்லாயிருக்கும். இங்கே நான் அது எந்த கடையிலையும் சாப்பிட்டதில்லை. அப்புறம் அங்கே எங்கள் ஏரியாலே ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த முஸ்லீம்ஸ் ஏரியாவில் ஒன்று கிடைக்கும், பார்க்குறதுக்கு மணல் மாதிரி இருக்கும். அது இங்கே எங்கேயுமே கிடைக்கல. முட்டை வச்சு அப்படி இல்லை, அது
அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த டேஸ்ட் இங்க வரை முட்டை எல்லாம் போட்டு செய்வாங்க. அதை வந்து அது அந்த ஏரியால தான் ரொம்ப ஃபேமஸ். அது இங்க கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு. நான் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. உங்க தேடி எடுத்துட்டு வந்துருவோம் மதுரைக்கு. ரோஸ் லட்டு உங்க ஊர்ல கிடைக்கும்? கிடைக்கும், ஆனா இங்க இல்ல. இங்க நான் நிறைய பேக்கரிஸ்ல பார்த்துருக்கேன், ஆனா இருந்ததில்ல ரோஸ் லட்டு. அது எப்படி இருக்கும்? பட் ரோஸ்ல வந்து லட்டு நார்மலாக ஆரஞ்சு லட்டு எல்லோ லட்டு செய்கிற மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே ரகுநாத்னு ஒரு பேக்கரி இருக்குது திருச்சியில், சூப்பராக செய்வாங்க. அது இங்கே கிடைக்கல. திருச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க லட்டை. ப்ரோ காரம் ப்ரோ, காரம்னா நம்ம கருவில் இருக்கும் ப்ரோ. ஓகே. தட்டு நம்ம பொரி அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ப்ரோ. அதான் அந்த கருவு திருவிழா போனால் 20 ரூபாய்க்கு ப்ரோ நம்ம வயிறு நம்ப சாப்பிட்லாம் ப்ரோ. கரூர்லேருந்து அது நம்ம மதுரை வந்தால் ரீச் ஆகிடும் ப்ரோ, நல்லா ரீச் ஆகும் மதுரையில். நல்ல இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ரீசெண்டாக பசங்க திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த கடலில் அந்த சுண்டக்கல்ல அந்த அதே மாதிரி காரம் மாதிரி இன்னொன்று டேஸ்ட் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும் ப்ரோ. எல்லாம் ஸ்பைசியாக கேட்டால் ஸ்பைசியாக, இனிப்பா கேட்டால் இனிப்பா, எல்லாம் நல்லா போட்டு தருவாங்க ப்ரோ, அதுவும் நல்லாயிருக்கும் ப்ரோ. அண்ட் ஃபைனலி வந்து நம்மளோட விளாக் வந்து இந்த ரோஸ் மில் கூட முடிச்சுக்கலாம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஏரியாவில் வந்து அந்த 24 hours ரோஸ் மில்க்காங்க. நிஜமாலே வந்து செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கேகேஆர் ஏரியாவில் வந்து ஸ்நாக்ஸு ஃபுட்டு ரெண்டையுமே வந்து அலசி எடுத்தோம். ஸோ நிறையா பேர் வந்து நிறையா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நம்ம ஏரியாவில் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்லாம் நினச்சேன், நல்லா பேசியிருந்தாங்க. கேகேஆர் ஏரியாவில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இப்போ லோ பட்ஜெட்டில் வேணால் லோ பட்ஜெட்லேயும் கிடைக்கும், ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. பிரியாணியாக சாப்பிட்னாலும் பிரியாணி கிடைக்கும், பீஸா சாப்பிட்னாலும் கிடைக்கும், நார்த் இந்தியன் ஃபுட் சாப்பிட்னாலும் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்குங்க. அதுப்போ வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது, வேறு லெவலில் இருக்குது. வடைக்கடை, பலூடா, அத்தோ, வாழைத்தண்டு சூப்பு, வேறு மாதிரி செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவில் வந்து நான் நிறையா பைட்ஸ் கேட்டிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம். அங்கே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஆர் ஃபுட் ஏதாவது சாப்பிட்ருப்போம். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சது ஆனால் நம்ம மதுரையில் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்னது, அது எந்த ஊரில் சாப்பிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக மதுரைக்குள்ளே கடை போட்டுருவாங்க. அங்கே போய் நீங்கள் நம்மளும் சேர்ந்து ரிவ்யூ எடுப்போம், ஓகேவா? ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஏகே. அடா பாய். லெட்ஸ் வைப். உங்களோட கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்படி ப்ரோ பார்த்துருக்கீங்க? லெட்ஸ் வைப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.